ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலமையிலன். இன்றைக்கி சின்ன தம்பியோட இன்னொரு கதை பார்க்க போகிறோம். அவருக்கு 2 கதை இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேப்பலாங்குளம் அப்படிங்கிற ஊரில் வாழக்கூடிய முத்துவீரன் பூலுடையாள் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப குழந்தை இல்லையேன்னு வருந்துறாங்க. அப்படி வருந்துக்கிட்டு இருக்க நாளையில் ஒரு நாள் காசிக்கு போயிட்டு வந்த காசி பாப்பா அவரால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஒரு செருப்பு தைச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பூலோடையாட்ட கேட்குறாரு. அவர் கேட்டுக்கிட்டபடியே இவளும் செருப்பு தைச்சி கொடுக்கா. அப்படி செருப்பு தைச்சி கொடுக்கும்போது இவள் குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறா. சொன்ன உடனே அவரும் கட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு, இந்த ஜாதக ராசிக்கு உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் சேராமல் இருக்குது, அதனால் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க, உங்கள் சாமியை கும்பிடுங்க. அது பத்தாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடிக்கு போய் நம்பியையும் ஆட்சியாலையும் போய் கும்பிடுங்க. அவங்க உங்களுக்கு குழந்தை வரம் தருவாங்க. 21 மாதம் மாதாந்தம் நடந்து போய் நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மது மாமிசம் எதுவுமே சாப்பிடாம மாதாந்தம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்னது போலயே 2 பேரும் மாதாந்தம் நடந்து போகிறாங்க. நடந்து போய் சாமியை கும்பிட்டு வேண்டுதல் 2 பேரும் வேண்டுதல் வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அவர் எனக்கு முத பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறந்தா நம்பி உனக்கு நான் தங்க காசு செலுத்துகிறேன் அப்படின்னும், இவ எனக்கு முத பிள்ளை பொட்டை பிள்ளையா பிறந்தா நாச்சியாரம்மா உனக்கு நான் வெள்ளிக்காசு செலுத்துகிறேன் அப்படின்னும் 2 பேரும் வேண்டுதல் வைக்கிறாங்க. இப்படியே 21 மாதமும் நான் மாதாந்தம் நடக்கிறாங்க. நடந்து கடைசி மாதம் 21வது மாதம் 2 பேரும் அவங்க நேர்ந்துக்கிட்டபடியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து, அவர் தங்க காசு இவ வெள்ளி காசும் வாங்கி 2 பேருக்குமே தெரியாமல் 2 பேரும் காணிக்கையை செலுத்துகிறாங்க. அவர் செலுத்துறது இவளுக்கு தெரியாமல், இவ செலுத்துறது அவருக்கு தெரியாமல் 2 பேரும் மாற்றி காணிக்கையை செலுத்துகிறாங்க. செலுத்தி அது போல் செலுத்திட்டு தேரடியில் அன்றைக்கி படுத்து உறங்குறாங்க. அன்றைக்கி அங்கே தங்கி இருந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தேரடியில் படுத்து உறங்குறாங்க. அப்படி உறங்கும்போது திருமலை நம்பியும் திருக்குறுங்குடி நாச்சியாலும் இவங்க கனவுல கேட்குறாங்க, எப்பா உங்களுக்கு நான் குழந்தை வரம் தாரேன், உனக்கு அமத்தம் வேணுமா சமத்தம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமத்தன்னா குழந்தை ஊனமாக இருக்கும், இல்லாட்டி சொல் பேச்சு எதுவுமே கேட்காது, அவனால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வருமே தவிர நல்ல பேர் வராது. சமத்தன்னா உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பான், உங்கள் சொல் பேச்செல்லாம் கேட்டு நடப்பான், ஊர் உலகம் எல்லாம் போட்டுற மாதிரி இருப்பான், அதான் சமத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க 2 பேருமே அமத்தனை பெற்று அல்லவில் படுறத விட சமத்தனை பெற்று நாங்கள் சாக கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுபடி அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பிள்ளை கொடுக்குறேன், சமத்தனை கொடுக்குறேன், 21 வயசு தான் அவங்களுக்கு வயசு அப்படின்னு சொல்லிட்டு பாரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து இவ்வளோ மாதமாகறா, குழந்தையும் பிறக்குது. இவங்க 2 பேருமே வேண்டிக்கிட்டபடியே 2 குழந்தையாக பிறக்குது. ஒரே பிரசவத்தில் 2 குழந்தையாக பிறக்குது. முதலாவதாக பூலுடையாளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. 2வதாக ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அவங்க 2 பேருமே வேண்டிக்கிட்ட தெய்வம் திருமலை நம்பியும் திருக்குறுங்குடி நாச்சியாலும் இல்லை. அதனால் பொண்ணுக்கு ஐயனாச்சின்னு பேர் வைக்கிறாங்க, பையனுக்கோ சின்ன நம்பி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. வளர்த்துட்டு வர நாளையில் சின்ன நம்பி வேட்டையாடுறதுக்காக காட்சி நாயும் பூச்சி நாயும் வாங்கி வளர்க்குறான். இப்படி வளர்த்துக்கிட்டு வர நாளையில் அவனுக்கு கொஞ்சம் பருவ வயசு அடைகிறான். அப்போ அம்மாவை பார்க்குறதுக்காக பனங்குடி சந்தைக்கு வரான். வரும்போது அங்கே பனங்குடியை சேர்ந்த தாசில்தார், அவர் பேர் மாணிக்கவாசக பிள்ளை, அவர் வீட்டில் ஒரு அடங்காத குதிரை இருக்குது. அந்த குதிரையை அடக்கிறவனுக்கு 5000 ரூபா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தொங்க விட்ருக்காரு. இதை பார்த்த சின்ன நம்பி நம்ம அந்த குதிரையை அடக்குவோன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அடக்கி பனங்குடி சந்தையை ஒரு சுற்றி வரான். இதை பூலோடையா பார்த்தா, அது அவ பிள்ளைன்னு என்னாமல் இப்படி அடங்காத குதிரையை இப்படி அடக்கி கொண்டு போகிறானே, கீழே விழுந்தா அவன் அம்மா என்ன ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்படுறான். அவனும் குதிரையை அடக்கி திருப்பி தாசில்தார் வீட்டுக்கு கொண்டு போகிறான். தாசில்தார் பார்த்துட்டு நீ யார் என்ன எவ்வாறுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அவன் சொல்கிறான்,
வேப்பலாங்குளத்தை சேர்ந்த முத்துவீரன் பூலுடையாளோட மகனா அப்படின்னு சொல்கிறான். நீ முத்துவீர மகனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறார். சரி, இன்னும் 5000 ரூபா பொண்ணு, இதை வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு நீ வா, இங்கே திருப்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அன்றைக்கி இவன் சொன்னபடியே வீட்டில் கொண்டு கொடுக்குறான். கொடுக்கும்போது இவன் தெரிஞ்சுக்கிறா, பூலோடைய வந்து தெரிஞ்சுக்கிறா, நீ தான் குதிரையை அடக்குனதா, ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னையே நான் ஒத்த பிள்ளையா தமர்ந்து பெற்று வச்சுருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏசுகிறான். ஏசிட்டு ஒரே தாசில்தார் வீட்டுக்கு கொண்டு வரான். எனக்கு பைசா வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளையை இப்படி குதிரையை அடக்க விட்ருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தம் போடுறான். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உன் பையன் வீரன், நான் வந்து உன் பையன் தான் அடக்கணும்னு எழுதி போட்டிருக்கானா? இல்லை, எந்த வீரனாக இருந்தாலும் அடக்கி பைசா வாங்கிட்டு போகலான்னு தான் சொல்லி போட்டிருக்கேன், உன் பையன் வீரன் அதனால் அடக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவர் இன்னொன்று கேட்குறாரு, உன் பையனை என் வீட்டுக்கு தத்து பிள்ளையாக வளர்க்க கொடு, இவன் வர்ற ராசிக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவளும் சரி நைனா, உங்கள் வீட்டில் வளர்றதா இருந்தால் எனக்கு என்ன, பையன் தாராளமாக உங்கள் வீட்டில் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் சொன்னபடியே நல்லபடியாக அங்கே சின்ன தம்பி வளர்ந்துக்கிட்டு வரான். சின்ன தம்பி வளர்ந்துக்கிட்டு வர நாளையில் ஒரு நாள் தினமதில் கூலுடைய நினைக்கா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சவா அதை வந்து புருஷன்கிட்ட சொல்கிறான். அவரும் சரி கல்யாணம் பண்ணுவோம், யார் பொண்ணு ஏதுன்னு கேட்கும்போது எங்கள் அண்ணன் பொண்ணு காலக்குடி பூதப்பாண்டியில் சோனாட்சி இருக்கா, அவளை கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுபடியே சரின்னு ஒத்துக்கிறாங்க. இவர்கிட்டையும் வந்து தாசில்தார்ட்டையும் வந்து கேட்குறாங்க. மாணிக்கவாச பிள்ளைகிட்ட வந்து கேட்கும்போது அவரும் தாராளமாக பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளைக்கு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவன் மனப்பந்தல்ல இருந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அத்தனை செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசாவை அள்ளி கொடுக்குறாரு. இப்படியே அவருக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. இப்படி ஏற்பாடு நடக்கும்போது அந்த மாணிக்கவாசக பிள்ளையோட நச்சான்க, அதாவது அவர் பொண்டாட்டியோட அண்ணன் தம்பிங்க, அவங்கெல்லாம் பாப்பாக்குடி அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்து வராங்க. அந்த ஊரில் அவங்க வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்தாத நிலத்தை உழுகுறாங்க. அப்படி உழுகும்போது அந்த நில அளவைக்காக உழுகுறாங்க. அப்படி உழுகும்போது ஒரு இடத்துல மட்டும் உழுகும்போது ஏர் ஒடியுது, கலப்பை நொறியுது, இது என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே அவங்க தம்பி அண்ணன் தம்பி மாதிரி யார் யாரெல்லாம் தெரியுமா? ஆண்டா பிள்ளை, அழகா பிள்ளை, தம்பராம்பிள்ளை, இந்த 3 பேரும் தான். இந்த 3 பேரில் கடைசியில் உள்ள தம்பராம்பிள்ளைக்கு கொஞ்சம் மாந்திரீகம் தெரியும். அவர் வந்து மை போட்டு பார்க்குறாரு, இந்த இடத்துல இப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மை போட்டு பார்க்கும்போது 7 கராடம் திரவியம், அதாவது பொன் பொருள் இருக்கிறது தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டவர் அதை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது ஒரு நரபலி கொடுத்தா தான் அதை எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதை அவங்க அண்ணன்மார்ட்ட சொல்கிறாரு. அண்ணா, இப்படி இந்த இடத்துல திரவியம் இருக்குது, அதனால தான் ஏர் உடையுது, கலப்பை உடையுது, அதனால் இந்த இடத்துல இருக்க திரவியத்தை எடுத்தோமானா நம்ம காலத்துக்கும் வேலைக்கு போய் சாப்பிட்ணுன்னே தேவையில்லை, அந்த அளவுக்கு பொண்ணு பொருள் இங்கே இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நரபலி கொடுக்கணுங்கியே, யார் அது நரபலியை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறாரு, அண்ணா அவன் பருவ வயசுக்காரனாக இருக்கணும், குறைஞ்ச ஜாதியில் பிறந்தவனாக இருக்கணும், முகூர்த்தம் குறித்த மாப்பிள்ளையாக இருக்கணும், இதைத்தான் முக்கியமாக சொல்கிறாரு. முகூர்த்தம் குறித்த மாப்பிள்ளையாக இருக்கணும், அவனுக்கு வந்து கல்யாண தேதி குறிச்சிருக்கணும், அப்படியாப்பட்டவனை கொண்டு வந்து இங்கே பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதானிக்கு அண்ணன் சொல்கிறான், இப்படி நம்ம யாரை போய் தேடி பிடிக்க, முகூர்த்தம் குடித்த மாப்பிள்ளைக்கு நம்ம எங்கடா போக, இப்படி ஒரு ஒத்தைக்கு ஒரு மகனா இப்படி நம்ம எங்கடா தேடி கண்டுபிடிச்சா, தவமாக தமர்ந்த பிள்ளையா நம்ம எங்கேருந்து தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய மாடன் சாமா அப்படிங்கிறவன் சொல்கிறான், ஐயா என்ன நீங்கள் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிறிய, உங்கள் தங்கச்சி வீட்டில் ஒரு பகட குளத்தில் ஒரு பையன் வளர்றானே மறந்துட்டேலா, சின்ன நம்பி, அவனுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, நான் இன்னும் 2 நாளில் அவனுக்கு கல்யாணம், அதனால் அவனை இங்கே பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு, இதை எப்படி நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாத, ஏன்னா என் மச்சானுக்கு தான் கொண்டு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
அப்போ வந்து வானஞ்சாமா ஒரு யோசனை கொடுக்கான். உங்கள் தங்கச்சிக்கு ஓலை எழுதுங்க, மேல் ஓலையில் உங்கள் அப்பாவுக்கு தீதி அப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறி வாங்கி கொடுத்த விட சொல்லி உங்கள் மச்சானுக்கு ஓலை எழுதுங்க. கீழ் ஓலையில் உங்கள் தங்கச்சிட்ட இப்படி பொன் பொருள் இருக்கிறதையும் அதை எடுத்தா அதில் உனக்கு 3/4 பங்கு எனக்கு 1/4 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓலை எழுதுங்க. அப்படி எழுதுனா உங்கள் தங்கச்சி ஒத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாடங்கம்மா ஐடியா கொடுக்கான். அதுபடியே இவங்களும் எழுதுகிறாங்க. எழுதும்போது இந்த ஓலை அவள் கைக்கு போகுது. கைக்கு போய் அவள் படித்து பார்க்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓலையை மறந்து அதை வந்து அங்கே உள்ள திருநாத்து மாடம் அதிலேயே வச்சிடுறான். வச்சுட்டு மறந்து போய் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கையில் அவர் சாப்பிட வராரு. சாப்பிட வரும்போது குளிச்சுட்டு நேராக திருநாத்து கொப்பரைக்கு போய் எடுக்கும்போது அந்த ஓலை கைக்கு படுது. ஓலையை எடுத்து பார்த்தவர் கீழே எழுதியிருக்கதையும் பார்த்துட்டாரு. கீழ் ஓலையில் எழுதியிருக்கதையும் பார்த்துட்டு உங்கள் அண்ணன் மாதிரி இப்படி என் பிள்ளையை கொல்றதுக்காகவா இப்படி கேட்டு அனுப்பியிருக்கானோல அப்படின்னு சொல்லி கேட்காரு. கேட்கும்போது இவ சொல்கிறா, இல்லை நான் அவனுக்காகலாம் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன், எனக்கு அவனுக்கு உறவே வேண்டாம், அவனும் அப்படி எழுதி அனுப்பியிருக்கானு, நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அங்கே நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சா நான் ஓலையை எங்கே வைப்பேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறான். இப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிறா. ஆனால் அவர் சமாதானம் ஆகலை. அவர் வந்து இவன் மேலே கோவத்தில் தான் இருக்கார். அவள் பேர் நாச்சியா. அவன் மேலே கோவத்தில் தான் இருக்கிறார். கோவத்திலே தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவன் நினச்சா இது வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் நம்ம கதை சிக்கலாயிரும், அதனால் இவரை நம்ம சம்மதிக்க வைக்கிறதுக்கு மையை ரெடி பண்ணி இவரை மயக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கா. அவன் நினச்சபடியே அங்கே பக்கத்தில் ஊர் பக்கத்துலேயே மாந்திரீகம் செய்யக்கூடிய ஒரு கிழவிட்ட வந்து, ஏம்மா இப்படி என் புருஷன் என்கிட்ட ரொம்ப கடுன்னு நிற்கிறாரு, எனக்கு பிள்ளை இல்லைன்னு ரொம்ப ஏசுறாரு, எனக்கு என்னமோ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுவாரோன்னு தோணுது, அதனால் அவரை என் பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சுத்தாங்க, ஒரு மையை ஏதாவது ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஏன்னா புதையல்னு சொன்னால் அடுத்து இவளுக்கும் பங்கு கொடுக்க வேண்டியதாயிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு கதை சொல்கிறான். சொல்லி சரி பொண்ணு கஷ்டப்பட்டா பொண்ணுக்கு தாங்குமா, அவளும் பொண்ணு தானே, இறங்கி மை தயாரித்து கொடுக்கா. அப்படி மை தயாரித்து எடுத்துகிட்டு வந்து எதில் கலந்து கொடுக்கான்னா அந்த மருத்துவ வச்சு சொல்கிறா, புளி குழம்ப மற்ற வீடுகள்லன்னா கறி சாப்பாட்டில் கலந்து கொடுத்துடலாம், ஆனால் நீங்கள் பிள்ளைமாராச்சே உங்களுக்கு கறி சாப்பாடெலாம் கலந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த அன்றைக்கி கேட்குறா, ஐயா காப்பி குடிப்பாவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். இல்லையா அவர் காப்பிலாம் குடிக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லுதான். கடுங்காப்பி ஏதாவது குடித்தா கூட கடுங்காப்பியில் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த அன்றைக்கி ஐயா வெத்தலை போடுவாவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். வெத்தலை போடுவாவன்னு சொல்லவும் சரி வெத்தலையில் வச்சு மைய வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையில் மைய வச்சு கொடுக்குறா. வெத்தலையில் மைய வச்சு கொடுக்கவும் அவரும் வெத்தலையை வாங்கி போடுறாரு. சாப்பிட்டுட்டு வெத்தலையை வாங்கி போடும்போது அந்த மையோட வேலையினால் அவர் மயக்கமடைகிறார். அப்போது இவ சின்ன தம்பியை கூப்பிட்டு சொல்கிறான், ஐயா உனக்கு ஒரு வேலை சொன்னார், அதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா வேலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி கேட்கும்போது, ஐயா எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு வருஷ தீதி, அதனால் இங்கே பனங்குடி சந்தையில் காய்கறி வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரிம்மா நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். கொடுத்துட்டு வரேன்னு சொல்லவும் அவங்ககிட்ட பைசாவெல்லாம் கொடுத்து நீ போய் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி வச்சதுக்கடுத்து அவனும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறான்.
கிளம்பும்போது வீட்டில் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அம்மாக்கிட்ட புள்ளுடையாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமே, ஏன்னா அம்மா தேடுவாளே, நமக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சே, அதனால் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாரான். இங்கே என்னடானா பொண்ணு அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காவ. நாளே பொண்ணு அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காவ. இவன் அம்மாட்ட வந்து சொல்லும்போது அவள் சொல்கிறா, ஏடா முகூர்த்தம் குறிச்சதுக்கு அடுத்து மாப்பிள்ளை வந்து முத்தத்தை கடந்து போகக்கூடாது, தேதி குறிச்சதுக்கு அடுத்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, அதனால் நீ போக வேண்டாம், எனக்கும் கொஞ்சம் நல்லதாக படலை, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவனும் இல்லைம்மா நான் இங்கே தான் போகிறேன், அம்மா ஐயா தான் போயிட்டு நைனா தான் போயிட்டு வர சொன்னார், போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து இவளும் ஒப்பாமல் அனுப்பி விட்றா. அப்போ வந்து கெட்டிச்சோறு கெட்டி கொடுத்து விட்றா. கெட்டிச்சோறு கெட்டி கொடுத்து விடவும் இவனும் வாங்கிக்கிட்டு கிளம்புறான். போகிற வழியில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பாட்டை உழைக்கும்போது சாப்பாடு கெட்டு போயிருக்கு. இதை பார்த்தவன் அதை நாய்கிட்ட வைக்க, நாயும் அதை திங்கலை. அந்த அன்றைக்கி அதை தண்ணியில் தூக்கி போட்டுட்டு அங்கே போய் தண்ணியில் போய் முகத்தை மூஞ்செல்லாம் கழுவுறான். அப்போ கழுவும்போது அங்கே மாடஞ்சாம்பானோட வைப்பாட்டி நிற்கிறான். அவள் வந்து இவனை பார்த்து, இவனை கொல்ல போகிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இவனை பார்த்துட்டு அழுகுறா. ஐயோ இவ்வளோ அழகான பிள்ளை இப்படி கொல்ல போகிறானுல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுகும்போது சின்ன தம்பி பார்த்துட்டு கேட்குறான், ஏம்மா என்னை பார்த்து அழுகுறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்கும்போது அவள் சொல்கிறான், இல்லைப்பா ஒன்னே மாதிரி எனக்கு ஒரு பையன் இருந்தான், செத்து போனான், அதான் ஒன்று பார்த்தோன்னே எனக்கு அழுகையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா உண்மையாக சொன்னால் இவளை கொண்டு போடுவானுல, அதுக்காக அப்படி ஒரு கதை சொல்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு என்னம்மா என்னையும் உங்கள் மகனாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு கிளம்புறான். கிளம்பி வரும்போது வர்ற வழியிலேயே இவனை எதிர்பார்த்து மாடஞ்சாமா அங்கே நிற்கான். போகிற வழியிலே ஒரு ஓடைக்கிட்ட நிற்கான். நின்றுட்டு சின்ன தம்பி நில்லுன்னு சொல்கிறான். அதுக்கு சின்ன தம்பி சொல்கிறான், இருங்க நான் இதை கொண்டு நைனாவோட மச்சான் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அவன் சொல்கிறான், எப்பா இன்னும் அங்கே வேலை முடியலை, அதனால தான் ஒன்று நிற்க சொன்னேன், அங்கே இன்னும் வெள்ளை அடித்து அப்படியே கிடக்குது, அதனால் ஏன் வீட்டில் கொண்டு வந்து காய்கறி இறக்கி வைக்க சொல்லி ஆண்டாப்பில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்கிறான். ஏன்னா அங்கே போனால் வருஷத்தீதி இல்லை, இவனை கொல்றதுக்காக தான் வர வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய்யே சொல்கிறான். இவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு மாடம்பிள்ளை வீட்டுக்கு, அதாவது மாடஞ்சம்மா வீட்டுக்கு போகிறான். போய் அங்கே இருக்கும்போது இவன் சொல்கிறான், சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், இல்லை உங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி சமைச்சு வச்சுருக்கியே, நான் எப்போ நைனா வீட்டுக்கு போனனோ அன்றைக்கே அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவீரன் சொல்கிறான். சும்மா சாப்பிடுடா, பகட குளத்தில் பிறந்துட்டு கறி சாப்பிடாம இருந்தால் என்ன நீ, சாப்பிடுன்னு சொல்லவும் சரி நான் சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கல் சாராயம்லாம் ஊற்றி கொடுக்கான். ஏன்னா இவனை போதையாக்கித்தான் இவனை கொல்ல முடியும், ஏன்னா இவன் வீரன், இவனை போதையாக்கி தான் கொல்ல முடியும்னு நினைத்தவன் இவனுக்கு கல் சாராயத்தெல்லாம் ஊற்றி கொடுக்கான். அவனுக்கு எல்லாத்தையும் குடிக்கவும் போதை அதிகமாகி இவனை இனி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவன் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கான். சின்ன நம்பி, இங்கே ஆண்டாப்பிள்ளைக்கு சொந்தமான ஒரு இடத்துல கிணறு வெட்டுறோம்ப்பா, அந்த கிணறு வெட்டுறதுல நீ முதலாக மண்ணள்ளி போட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா நீ சிங்கராசிக்காரன், அதனால் நீ ஆரம்பித்து வச்சனா அந்த காரியம் நல்லாயிருக்கும், அதனால் நீ வந்து ஒரு 2-3 கூட மண்ணள்ளி போடு அப்படின்னு சொல்லவும், சரி நைனா என்னால் ஒரு நல்ல காரியம் நடக்கும்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். சின்ன தம்பியும் ஒத்துக்கிட்டு இவனை கூட்டிகிட்டு வரான். எந்த இடத்துக்கு தெரியுமா, காவக்காட்டு மூலையில் கருங்குளத்து பரவில் குறுக்கு வாமடை பக்கத்தில், அங்கே தான் கட்டப்புளி விலையில் குறுக்கு வாமடை பக்கத்தில் தான் புதையல் இருக்குது.
அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து வெட்ட சொல்கிறான். வெட்டும்போது கூட மண்ணள்ளி போடுறான், 2வது கூட மண்ணள்ளி போடுறான் சின்ன தம்பி. இவனுக்கு போதை ஏற்கனவே அதிகமாகிடுச்சுல. 3வது கூட மண்ணள்ளி போடும்போது இவன் வந்து கீழே மம்பட்டி கீழே வச்சுட்டு கைட்டினால் அள்ளி போடுறான். அப்படி அள்ளி போடும்போது ஆடஞ்சாமல் பார்த்தான். மம்பட்டி எடுத்து ஒரே கொத்து பெரமண்டையில் கொத்தி ரத்தம் ஆறாக ஓடுது. இப்படி ஓடும்போது அவன் செத்து போகிறான். இவன் கூட வந்த காட்சி நாயும் பூச்சி நாயும் அவனோட ரத்தத்தில் புரண்டு இவன் வீட்டுக்கு வருது, அவன் வீட்டுக்கு வருது. அதாவது பூலோடையாளோட வீட்டுக்கு வருது. வந்து கதவை சுரண்டும் போது இவன் கதவை திறந்து பார்க்கா. இப்படி நாய் ரத்தத்தில் பிறந்து வந்துருக்கிறத பார்த்ததும் நாய் பின்னாடியே ஓடுறான். ஓடும்போது இப்படி பையன் செத்து போய் இருக்கிறது தெரியுது. அடுத்து அவனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அப்படி எரியூட்டும் போது அவனை எரிக்கும்போது அவனோட அப்பாவான முத்துவீரனும் அம்மாவான பூலுடையாலும் அக்காவான ஐயனாச்சியும் அவனுக்குன்னு பார்த்து கொண்டு வந்தாங்களே பொண்ணு சோனச்சி, அவளும் மொத்த பேரும் உடன்கட்டை ஏறுறாங்க. அவங்களும் இறந்து போகிறாங்க. இப்படி இறந்து போய் எல்லாரும் தெய்வ நிலையை அடைகிறாங்க. தெய்வ நிலையை அடைஞ்சு அந்த குடும்பத்தையும், அதாவது மாடசாம்பா குடும்பத்தையும், ஆண்டாப்பிள்ளை, அழகாப்பிள்ளை, தம்பராம்பிள்ளை அவங்களோட குடும்பத்தையும் நிலையை வாங்கி அவங்கள பழி வாங்குறாங்க. இதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிலையை வாங்கியிருக்காங்க. இது இன்னொரு கதை. சரி, நான் கதையில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிக்கணும். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.